அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதில் இந்த பாம்பன் பாலத்தை பற்றி ஒரு செய்திகளை பார்த்துடலாம். ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் ரயில் பாலமே பாம்பன் பாலமாகும். 1917 இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கொஸ்டினில் கேட்கலாம். இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாம்பன் பாலமாகும். ஆண்டு 1914. 2010 ஆண்டு திறக்கப்பட்ட பந்த்ராவாலி என்ற கடற்பாலம் நீளமானது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்பாம்பன் பாலத்தில் ஏற்படும் உலோக அரிமானமானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கம்பிகளுக்கு அடிக்கப்படும் உலோக அரிமானத்தை தடுக்கும் சிறப்பு வண்ணப்பூச்சுகள் மூலம் தடுக்கப்படுகிறது. மேலும் இது நம் வரலாற்றின் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் அப்படிங்கிறது பாம்பன் பாலம். நீளமானது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பந்த்ராவாலி. இது 2010 ஆண்டு பந்த்ராவாலி அப்படிங்கிற பாலமானது திறக்கப்பட்டது. சாதாரணமாகவே நம்ம வீட்டில் உப்பு தண்ணி பட்டால் எல்லாமே அரிச்சு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடலுக்குள்ளே ஒரு பாலம் இரும்பில் கட்டினாங்கன்னா அதுவும் அரிச்சிட்டு தான் போகும். அதனுடைய பாதுகாப்பு தன்மைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுகள் மூலமாக அதை பாதுகாத்துக்கிறதாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் பாம்பன் பாலம். நன்றி, வணக்கம்.